வணக்கம். ஏய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பட்டு நடத்திட்டு இருக்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம் வந்து ஒரு குவிஸ் அட்டன் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு குவிஸ். வில் யூ பி என்னப்பா தம்பி? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு குவிஸ் அட்டன் பண்ண போறோம். வில் யூ பி சிங்கிள் ஃபார் அவர் குவிஸ். காலம் முழுக்க நான் சிங்கிளா இருப்பேனா இல்லையான்றத இன்னைக்கு பார்க்குறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, do you think you party too much? I'm not a party person friends. அதுக்காக ஃபஸ்ட்டு என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே போய் பார்த்துருவோமா? என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க? எஸ்ஸு, லிட்டில் பிட்டு, நாட் எனஃப், அப்புறம் இன்னொன்று என்னது, ஐ டூ whenever I can. ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலான்னா நாட் எனஃப் அதுவே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து, have you had any two bad relationships in the past? இதுக்கு என்ன கொடுக்கலாம்? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? அதுக்கு வந்து எஸ் டூ மெனி, நோ ஐ ஹேவ் ஆல்வேஸ் பீன் சிங்கிள், நோ பிகாஸ் ஐ நெவர் ஹேட் எனி சீரியஸ் ரிலேஷன்ஷிப், நாட் ரியலி. இதுக்கு என்ன கொடுக்கலான்னா என்ன கொடுக்கலாம்? இதுக்கு வந்து நோ பிகாஸ் ஐ நெவர் ஹேட் எனி சீரியஸ் ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம், ஆனால் அது கொடுக்க மாட்டேன். வேறு என்ன கொடுக்கலாம்னா நாட் ரியலி கொடுத்துக்குவோம். ஓகேவா, முடிஞ்சு. ஓகே ரைட். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ சிங்கிள் பேரண்ட்னு கேட்டிருக்கான். ஐ எம் சிங்கிள். ஸோ அதனால் என்ன கொடுக்குறோம்? கடன்னு எஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, 3 questions ஓவர். நாலாவது கொஸ்டின். அடுத்து நாலாவது கொஸ்டின் போகிறோம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ டூ ஹார்ட் ப்ரோக்கன் டு பி இன் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப்? நானே வித்தியாசமான ஆள், என்கிட்ட வந்து இன்னும் கேள்வி கேட்குறேன். அதை என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே போய் பார்ப்போம். எஸ், நோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் ஃப்ரீலி, நோ ஐம் ஹாப்பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நோ பட் ஐ ரியலி நீட் ரைட் நவ் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு. அடுத்து, ஆர் யூ சிங்கிள் பிகாஸ் யூ ஆஃப்டன் ஆக்ட் செல்ஃபிஷ்? சும்மா சொன்னேன். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா, கீழே இறக்கிட்டோங்கன்னா என்ன இருக்குது? பெர்ஹாப்ஸ் எஸ், நோ ஜஸ்ட் ரியலிஸ்டிக், நோ ஐ கேர் ஃபார் பீப்புள், நாட் அட் ஆல். நோ ஐ கேர் ஃபார் பீப்புள்ன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் அதவே கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து 5வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5வது கொஸ்டின் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா 5வது கொஸ்டின் வந்துடும். ஐயோ 5வது கொஸ்டின் முடிஞ்சா 6வது அது. ஓகே, 6th கொஸ்டின் இருப்பா. 5 கொஸ்டின் முடிச்சிருக்கோமா? ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக குழம்பிட்டேன். 5 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். 6th கொஸ்டின். Do you find it difficult to keep your promises? நான் வந்து என்றைக்குமே என் ப்ராமிசஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறவா. அதனால் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். என்னென்ன? எஸ்ஸு, நோ பட் ஐ டோன்ட் லைக் கெட்டிங் இன் டு சச் மிஸ். ஓகே, நோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கீப்பிங் ஆல் மை ப்ராமிசஸ், நோ ஐ ஹேவ் ஆல்வேஸ் ட்ரைட் ஹார்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கீப் ஆல் மை ப்ராமிசஸ். ஓகே, அது முடிஞ்சு. 15 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, 6 கொஸ்டின் இப்போதைக்கு கம்ப்ளீட். 7வது கொஸ்டின் என்ன இருக்குது? ஆர் யூ சிங்கிள் பிகாஸ் யூ ஃபைண்ட் இட் டஃப் டு சூஸ் ஒன் பர்சன் அஸ் யுவர் பார்ட்னர்? ஒன் பர்சன் தான் சூஸ் பண்ண முடியும், ஆனால் 2 பேரையா சூஸ் பண்ண முடியும்? எஸ், தெர் ஆர் சோ மெனி குட் ஆப்ஷன்ஸ், எ லிட்டில் பிட், நோ ஐ ஹேட் ஒன் சச் இன்சிடென்ட் இன் த வார்த்தா. Yes, there are so many good options, a little bit, no I have had one such incident in the past. இதுக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணலாம்னா 4 ஆப்ஷனில் எது சூஸ் பண்ணுறது? so many good options, a little bit, no I think no கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 8வது கொஸ்டின்ஸ் இருக்கு. 8வது கொஸ்டின், ஆர் யூ சிங்கிள் பிகாஸ் யூ வாண்ட் டு லிவ் யுவர் லைஃப் ஃபர்ஸ்ட்? இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்?
அது என்னென்ன கொடுத்துருக்கேன்னா எஸ் ஐ வாண்ட் டு ட்ராவல் த வேர்ல்டு. எஸ் தெர் ஆர் டூ மச் ஃபன் இன் த லைஃப். நோ ஐ ஜஸ்ட் பீன் ஹார்ட் ப்ரோக்கன். நோ ஐ எம் ரெடி ஃபார் ரிலேஷன்ஷிப். ஐ எம் ரெடி ஃபார் ரிலேஷன்ஷிப். ஐ பீன் அன்ஹாப்பி இன் ரிலேஷன்ஷிப் பிஃபோர். அதான் வந்து 9th கொஸ்டின். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எஸ் பட் இட் டசன்ட் மேட்டர். ஐ நெவர் ஹேட் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப். நோ ஐ விஷ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங் ஆஃப் பீங் இன் ரிலேஷன்ஷிப். ஐ மீன் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு கேப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து தட்டுவோம். அடுத்து 10வது கொஸ்டின் வந்துட்டோம். ஆர் யூ போர்ட் வித் யுவர் செல்ஃப்? எஸ். ரொம்பலாம் கிடையாது. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் போர் மை செல்ஃப். ஓகே, அதனால் என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டு 11வது கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். ஓகே, 11வது கொஸ்டின் வந்தாச்சு. Do you feel content with your current lifestyle and independence? Content-ஆ? இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? Yes, I enjoy my freedom and don't feel the need for relationship. Sometimes, but I also miss having someone special. Never, I long for a committed relationship. I'm not sure. I have mixed feelings. இதில் எந்த இது நல்லா இருக்குன்னா அந்த 2வது ஆப்ஷன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது மாதிரி நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் பட் ஐ ஆல்சோ மிஸ் ஹேவிங் சம்மன் ஸ்பெஷல். அதனால் அடுத்து ஆர் ஆக்டிவ்லி சிக்கிங் எ ரொமான்டிக் பார்ட்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது கொஸ்டின். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஐ ஆக்டிவ்லி டேட்டிங் அண்ட் லுக்கிங் ஃபார் அ ரைட் பர்சன். நாட் ரியலி, ஐ எம் ஓப்பன் டு இட் பட் நாட் ஆக்டிவ்லி சர்ச்சிங். நோ ஐ எம் ஹாப்பி பீயிங் சிங்கிள் அண்ட் நாட் லுக்கிங் ஃபார் எனி ஒன்று. ஐ ஹேவிங் டிசைடட் இட். நாட் ரியலி, ஐ எம் ஓப்பன் டு இட் பட் நாட் ஆக்டிவ்லி சீக்கிங். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது? அது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அதில். ஓகேவா? ஐ ஹேவிங் டிசைடட் எட். ஓகே, 13வது கொஸ்டின் என்னன்னா ஆர் யூ ஹெசிடன்ட் டு கமிட் டியூ டு ஃபியர் ஆஃப் கெட்டிங் ஹர்ட்? அகெயின் இதுக்கு என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஓப்பனிங் அப் டு சம்மன் நியூ. நாட் ரியலி, ஐ எம் ஓப்பன் டு டேக்கிங் ரிஸ்க்ஸ் இன் மை ரிலேஷன்ஷிப். நோ ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் மை அபிலிட்டி டு ஹேண்டில் பொட்டன்ஷியல் ஹார்ட் பிரேக். ஐ எம் நாட் ஷூர், ஐ ஹேவ் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அபவுட் இட். 3rd ஆப்ஷன். ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் மை அபிலிட்டி டு ஹேண்டில் பொட்டன்ஷியல் ஹார்ட் பிரேக். ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் என்ன இருக்குன்னா do you enjoy the excitement of meeting new people and going on dates? இது வந்து 14th கொஸ்டின் இருக்கு. Yes, I love meeting new people and experience new connection. Sometimes, but I also value my alone time. Not really, I prefer stable and long-term connections. No, I find dating exhausting. 3rd option. Not really, I prefer stable and long-term connections. Okay. Last question வந்துட்டோம். Last question என்னன்னா are you currently focusing on personal growth and self improvement? இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா yes, I am investing time in myself and my goals. Sometimes, but I also enjoy taking things as they come. Not really, I am more focused on other aspects of my life. No, I am waiting for right person to inspire my growth. 4வது ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது ஆப்ஷன் தட்டி விட்டு வாழ்க்கையில் சிங்கிளாக இருப்போமா இல்லையான்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன போகுது? என்னடா போட்டிருக்காங்க? Whereas you never got over your last breakup, so you might like to stay single for some more time. ஸோ இதுதான் வந்து கடைசியாக எனக்கு கிட்ட எனக்கு வந்த ஆன்சர்ஸ் இதுதான். அடுத்து வேறு ரேண்டமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.